friends, welcome to Sri and Mom Life. நம்ம இன்னைக்கு prawn biryani just 15 minutesல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம பிரியாணிக்குரிய மசாலா அரைக்க போறோம். அதுக்கு ஒரு 4 முந்திரி பருப்பு, மல்லி செடி, புதினா, ரொம்ப கொஞ்சமா தேங்காய் சில் வச்சு அரைச்சி எடுத்துக்குவோம். உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா பச்சை மிளகாய் கூட 4 ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்குரிய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் நெய்யை நல்லா ஆட் பண்ணிக்குவோம். 2 ஸ்பூன். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பக்கத்துலேயே டைமரும் ஓடுது. நம்ம எவ்வளோ நேரத்தில் செய்கிறோன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அடியில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா கிளறி விட்டுறோம். நம்ம பிரியாணி பண்ணும்போது அடி பிடிக்காமல் நல்லா பார்த்து கிளறுங்க. இப்போ நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா தக்காளி மடங்கி வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போது காரத்துக்காக நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட பிரியாணி இன்னும் கலராக வேணுன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் மடங்கி வதங்குறதுக்குள்ளே நம்ம சீரக சம்பா அரிசியை எவ்வளோ வேணும்னு எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு நான் ப்ரான் ஃப்ரைக்கு பண்ண மாதிரியே பரட்டி வச்சுருக்கேன். ப்ரானுக்கு மிளகா பொடி, சீரகத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஓவர் நைட் ஊறின ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஓவர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதையும் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரானையும் போட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. சீரக சம்பா அரிசியை ஊற வைக்க தேவையில்ல. நம்ம பாஸ்மதி ரைஸ்னால் தான் ஊற வைக்கணும். இப்போ நான் அரிசிக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டிருக்கேன். நம்ம அரிசி எவ்வளோ உலக்க அளவு எடுத்தோமோ அதிலே 1.5 அளவு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். நம்ம பிரியாணிக்கு நிறைய தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது மல்லி செடி, புதினா எல்லாத்தையும் மேலே சேர்த்து ஆட் பண்ணி விட்டு ஒரு கிளறிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். நம்மளோட பிரியாணி இனிமேல் வேகமாக ரெடி ஆயிரும். நம்ம குக் பண்ணதுக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் கரெக்டாக ஆச்சு. நம்ம விசில்லாம் வந்த பிறகு 5 மினிட்ஸில் குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பிரியாணி செய்கிறதுக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. நம்மளோட ப்ரிப்பரேஷனை சேர்க்காம ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்லாம் நம்ம ஈஸியாக எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக செஞ்சு வச்சுருந்தோம்னா டகன்னு சண்டேவும் நம்மளும் ஜாலியாக சண்டேவை என்ஜாய் பண்ணலாம். எங்களுக்கு சூடாக பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சு. ப்ரானும் சூப்பராக வெந்திருந்துச்சு. ப்ரானும் ரொம்ப சாஃப்டாக கரெக்டான பக்குவத்தில் வெந்திருந்துச்சு. ரப்பர் மாதிரி ஆகிற மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்களும் ப்ரான் எப்போவுமே நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிரும். நீங்களும் அதை கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் சண்டேவை இவ்வளோ ஃபன் டேவாக மாற்றணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா, பை.